ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 139 சங்கீதம் 1 முன்வைக்கிறேன். சங்கீதம் 139 1 கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்து இருக்கிறீர்கள்? ஒரு பதில் வருகிறது, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணணும் அல்லது என்ன பிளான் பண்ணுறீங்களோ, என்ன செய்ய முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். செய்யக்கூடியது, செய்ய முடியாமல் தத்தளிக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறார். இந்த சங்கீதம் 139 பின்பகுதி நீங்கள் வாசித்து பாருங்க. என் உட்காருதல், என் நடக்கிறது, படுத்திருக்கும் போது எல்லாத்தையும் அறிகிறீர். உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? ஒன்றே மறைக்க முடியாதுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் ஒன்றுமே மறைக்க முடியாது. அன்னைக்கு கேயாசி நினைச்சான், நம்ம கொஞ்சத்தை அப்படியே நாகமாட்ட லஞ்சமாக வாங்கிட்டு வந்தா யாரும் நம்மளை பார்க்க போறா? கர்த்தர் துல்லியமாய் பேசுகிறார். இந்த காரியம்தான்ப்பா இப்படி நடந்துச்சுது. யோசித்து பாருங்க, எவ்வளோ அழகா பேசுறாரு, எவ்வளோ அழகா பேசுறாரு. அன்னைக்கு அனனியா சப்பிராள் எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் எங்கள் எல்லாத்தையும் வித்து காணிக்க கொடுக்க போறோமாக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்க. பணத்தை பார்த்த உடனே 2 பேருக்கும் ஒரு டெம்டேஷன் வந்துருச்சு. கொஞ்சத்தை நமக்கு அடிச்சுக்கிடுவோமே, எது கொடுக்கணும்? சில வாயத்தன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் பணம் ஒன்று கொஞ்சம் ஒரு வெறி வந்துருச்சு. கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு போனாங்க. என்ன ஆச்சுது? என்ன ஆச்சுது? துல்லியமாய் கர்த்தர் பேசுகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த நாத்தான்வேன் வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது நான் பார்த்தேன்ப்பா, நீ இப்போ வந்து புதுசாக ஒன்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை அறிந்தவர், உன் பலவீனங்களை அறிந்தவர். ஆகவே தன் ஆகாரனுக்கு அடிமைப்பட்டு சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன், எல்ரோயி எல்ரோயி என்று ஆண்டவருக்கு பெயர் எடுக்கிறாள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டு உன்னை அறிந்திருக்கிறார். நீ எங்கே போனாலும் அவருக்கு தெரியும்ப்பா, என்ன பண்ணாலும் உனக்கு தெரியும்ப்பா. அவருக்கு மறைவாக எதையும் ஒழித்து வைத்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு நீ என்ன செய்ய போற? கொஞ்சம் யோசித்துப்பார். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் தெரியும் என்று. ஆண்டவரே, மனுஷங்க என்ன பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. எங்கள் தேவையை சந்திக்க உங்களால் முடியும், என் குறைவுகளை நிறைவாக்க உங்களால் முடியும், காரியங்களை ஜெயமாக மாற்ற உங்களால் முடியும். எல்லாவற்றையும் திட்டமிட்டு நமக்கு தருகிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். கர்த்தர் நமக்கு பலனாக இராவிட்டால், கர்த்தர் நமக்கு துணையாக இராவிட்டால் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையானவர்களே, இந்த நாளின் காலவேளையில் ஒருவேளை பலவிதமான எண்ணங்களோடு இந்த நாளை ஆரம்பித்து இருக்கிறீர்களோ, உங்களை அறிந்த ஒருவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். நீ சில காரியங்களை சொல்ற, அவருக்கு சில சிரிச்ச ஆண்டவர் யோசிப்பார், இப்படிலாம் அந்த மனுஷன் சொல்றானே, இது நடக்குமா? ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல், ஆண்டோடைய விருப்பம் இல்லாமல் ஒரு காரியம் உடைய வாழ்க்கையில் நடக்காது. ஆண்டு அழகா சொன்னார்லவா, உன் முடிய கருப்பாக்கவோ வெள்ளையாக்கவோ உன்னால முடியாத. நீ கவலைப்படுறதுனால, யோசிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்க ஆண்டவனை அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டோட சமூகத்தில் வா. ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருக்கு தகப்பனே, எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு காரியங்க, என் பிள்ளைங்க காரியம் என்ன, என் பலவீனம் என்ன, எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நமக்காக மனதுருகி அதிசயங்களை செய்ய உடைய ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வந்தார்கள். மார்க் 8 சொல்கிறது, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே. என் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு, என் வார்த்தையை கேட்டுக்கிட்டு சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். இந்த நாளிலே நீ சோர்ந்து போக கர்த்தர் விருப்பம் இல்லை. அவர் மனதுருகுகிறார் உனக்காக. அவர் அறிந்திருக்கிறார்.
இன்னைக்கு ஆண்டவரே, உடைய வார்த்தையை ஜெபத்தோடு கேட்கிறேன். என் சோர்வுகளில் வரக்கூடாதபடி எனக்காக மனதுர கர்த்தர் நிறைவுபடுத்துகிற தேவன் எனக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ள பிரவேசி. அவர் எல்லாவற்றையும் குறைவுகளை நிறைவாக்குவார். நம்ம எந்த இடத்துல நமக்கு தவறு இருக்குதோ அதை சரி செய்வார், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். சீர்படுத்துவார், அவர் உன்னை திடப்படுத்துவார், உன்னை நிலைநிறுத்துவார். சீர்படுத்துவார், திடப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.